ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூசிலாந்து அணியை கண்டிப்பாக நாங்கள் பை வாங்கியே தீருவோம், உங்களை விட மாட்டேன்டா. ஓடிஐ சீரீஸ் தோற்றதுக்கு கண்டிப்பாக T20 சீரீஸை நாங்கள் தான் வெல்வோம், அதுவும் 5-0ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த T20 சீரீஸை நாங்கள் தான்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காருங்க இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டிக்கு முன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிளேயிங் லெவல் இதுதாப்பான்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க, இவர் என்ன நியூசிலாந்து அணிக்கு சவால் விட்டாருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சூரியகுமார் யாதவ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஓடிஐ சீரீஸை இந்திய அணி ஜெயிக்க வேண்டியது தான், தோற்றுருக்காங்க, அது வரலாற்று தோற்றுருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் T20 வேர்ல்டு கப் வருது, இன்னொரு அதுக்கு 20 நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு டீமை செட் பண்ணோம். இந்த T20 சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த T20 சீரீஸை நாங்கள் நியூசிலாண்டை 5-0ன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றால் தான் எங்களோட இது நல்லா இருக்கும். ஏன்னா எங்கள் நாட்டில் நடக்குது, வேர்ல்டு கப்பு எங்கள் நாட்டில் நடக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் டீம் அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் எங்கள் அணியில் நல்ல திறமை வாய்ந்த பிளேயர்களாக இருக்காங்க. ஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா போன்ற நிறைய நட்சத்திர வீரர்கள், பும்ரா நட்சத்திர வீரர்கள் இருக்கிறதுனால எங்கள் அணி ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமான அணியாக இருக்காங்க. இந்த 5-0ன்னு சொல்லிட்டு நாங்கள் நியூசிலாண்டை கட்டாயம் வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் பை வாங்கியே தீரணும். ஓடிஐ சீரீஸ் தோற்றதுக்கு நாங்கள் T20 சீரீஸை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் தலைவன் செமையாக சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்காருங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர் இருக்காங்க. நம்பர் 1 பேட்ஸ்மேன் இருக்கார், நம்பர் 1 பவுலர் வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா, டெட் பவுலர் நம்ம ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும், பும்ரா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, நீங்கள் நேம் சொன்னாலே பாருங்கள், எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிளேயராக இருக்காங்க. T20க்குன்னே ஒரு செஞ்ச பிளேயராக இருக்காங்க. அது இல்லாமல் டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இஷான் கிஷான், அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன், நல்ல டீம் இருக்குங்க. குல்தீப் யாதவ் எல்லாம் நல்ல டீம் இருக்குது. இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா முக்கியமாக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்க 1 டவுன் ஸ்லாட் தான் இஷான் கிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, நம்ம ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா. இதுதான் ஒரு பிளேயிங் லெவலாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுதான் இருக்குங்க. ஏன்னா இப்போ திலக் வர்மாக்கு இன்ஜுரி அவரில் இதுலேருந்து போயிட்டுருக்காரு. பட் சூரியகுமார் யாதவ் யார் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா ஸ்டேஸ் ஐயரும் ஸ்குவாடில் சேர்த்துருக்காங்க, ஸ்டேஸ் ஐயர் இருக்காங்க, இஷான் கிஷன் இருக்கார். யார் அந்த 1 டவுன் ஸ்பாட்டில் விளையாட வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் வருது. என்னோட கருத்துப்படி இந்தமாரி பிளேயிங் லெவல் தாங்க போங்க. நீங்கள் சொல்லுங்கள், நியூசிலாந்து அணியை வீழ்த்தோம்னா இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனோம்? T20 சீரீஸ் குறித்து சூரியகுமார் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் யார் T20 சீரீஸை வின் பண்ணுவாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.